உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பீஸ் இருக்க வார்லாம் முடிகிறது இட் இஸ் வெரி வெரி ஃபார் அவே, அதாவது வெரி வெரி ஃபார் அவே அப்படின்னு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னாரு. இதை ஒரு சோஷியல் மீடியா பக்கத்துல போட்டாரு. சரி, ஜெலன்ஸ்கி ஏன் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் சரணடையணும்? யூரோப் சப்போர்ட் தான் இருந்துச்சு. இதற்கு காரணம் என்னன்னா, இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்த இஷ்யூக்கு பிளேம் பண்ணணும். சரி, அப்புறம் எதுக்கு 2022 திருப்பி ஒரு வார் ஆரம்பிக்கிறாரு புட்டின்? இந்த பண்டோரா பேப்பர்ல தான் சச்சின் டெண்டுல்கர், அனில் அம்பானி, நீரா ரேடியா இவங்கெல்லாம் இந்தியன்ஸ். உலகம் ஃபுல்லா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். உக்ரைன் பிரசிடென்டான வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி போன வாரம் ஒயிட் ஹவுஸில் ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப், அது இல்லாமல் வைஸ் பிரசிடென்டான ஜேடி வான்ஸ் இவங்களோட வாக்குவாதம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினார். அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைட்லேருந்து பயங்கர ப்ரெஷரு. ஏன்னா அவங்க வந்துட்டு இமீடியட்டாக சீஸ் ஃபயரை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இவர் என்ன ஆரம்பித்தார், என்ன மாதிரி நீங்கள் டிப்ளமேசி பேசுகிறீங்க ஜேடின்றது வைஸ் பிரசிடென்ட்டை, இந்த மாதிரி டிப்ளமசிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, ரஷ்யா வந்துட்டு சீஸ்ஃபயரை மதிக்க மாட்டாங்க, இதனால பிரச்சனை தான் அப்படின்னு இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரச்சனையை. அதற்கப்புறம் ட்ரம்ப்பும் ஜேடி வேன்ஸும் சேர்ந்து இவரை பயங்கரமாக சண்டை போடுறாங்க, இவரோட வாக்குவாதம் பண்ணுறாங்க, அவரை ஒயிட் ஹவுஸ்லேருந்து கடைசியில் அனுப்பிடுறாங்கங்க. அதற்கப்புறம் அவர் யூகே போகிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அந்த மொத்த வாக்குவாதத்தையும் பார்த்துட்டு இமீடியட்டாக கீர் ஸ்டார்மர், யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் எஃபர்ட் எடுக்கிறாரு. ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கு? உக்ரைனுக்கு, அதாவது வொலோடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு. ஸோ மொத்த யூரோப்பும் சேர்ந்து யூகேல இமீடியட்டாக லண்டனில் இவருடைய தலைமை, யார், யூகேவுடைய பிரைம் மினிஸ்டரான சர் கீர் ஸ்டார்மர் தலைமையில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஸோ அந்த மீட்டிங் பிரகாரம் அவங்க ஒரு பீஸ் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த பீஸ் பிளான் பிரகாரம் யூரோப் வந்துட்டு நிறைய ஆர்மிலாம் ரெடி பண்ணுவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சீஸ் ஃபயர் வந்துடும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். இவங்களுடைய மெயின் பிரச்சனை என்னன்னா, யூரோப் என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைனை விட்டுட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, யூரோப்பையும் விட்டுட்டீங்க, உக்ரைனையும் விட்டுட்டீங்க, ஸோ எங்களையும் இன்வால்வ் பண்ணுங்கன்னு ஏற்கனவே ஆரம்பித்தாங்க. இப்போ அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஆர்மிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், அங்கே சீஸ் ஃபயர் லைனில், அதாவது 2 கண்ட்ரிக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு டீமிலிட்டரைஸ்டு ஜோன் வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, அமெரிக்கா கிட்ட போய் இதை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம், ஏன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாமல் இது உதவாது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. ஸோ இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் மனசெல்லாம் நொந்து போய் அமெரிக்காவிலேருந்து வந்தார் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி. இங்கே வந்தோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரை கிங் சார்ல்ஸ் கிட்ட போய் 1 மணி நேரம் பேச வச்சாங்க. ஸோ திருப்பி அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பீஸ் இருக்க வார்லாம் முடிகிறது இட் இஸ் வெரி வெரி ஃபார் அவே, அதாவது வெரி வெரி ஃபார் அவே அப்படின்னு ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னார். இதை ஒரு சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டார். உடனடியாக ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அப்படின்னா அவ்வளோ தூரம் நாங்கள் இருக்க மாட்டோம், அமெரிக்கா உங்கள் கூட இருக்காது, அவ்வளோ ஃபார் அவேக்கெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது திருப்பி வந்துட்டு அமைதியாக அழகான ஒரு மீட்டிங் போச்சு. இதற்கப்புறம் ட்ரம்ப்பும் இமானுவல் மேக்ரானும் ஜெலன்ஸ்கியை கூட்டிட்டு ஓவல் ஆஃபீஸ் போயிட்டு அடுத்த கட்ட மீட்டிங் வைக்கிறதா இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் இந்த மீன் டைம் ஜெலன்ஸ்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்ட உடனே அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, நாங்கள்லாம் அவ்வளோ காலம் தாழ்த்த மாட்டோம், பீஸ் வேணும், நான் அப்பயே சொன்னேன்ல, இவருக்கு பீஸே தேவையில்லை, இவர் இந்த வாரை எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக ஒரு இது போட்டாருங்க. அதற்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, உக்ரைனுக்கு போக வேண்டிய மொத்த மிலிட்ரி எய்டு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போதில்ல, அதெல்லாம் இவர் வந்துட்டு நான் டெம்பரரியாக பாஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு அமெரிக்காவை யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் தான் வெரி வெரி ஃபார் அவேன்றீங்கல்ல, அப்போ அது வரைக்கும் நாங்கள் எதுக்கு இருக்கணும்ன்ட்டு அந்த எய்டை பாஸ் பண்ணிட்டாருங்க. இதனால என்ன நடக்க போதான்னா, இப்போ ஏற்கனவே டிரான்சிட்ல இருந்துச்ச நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போலண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்போஸ்லாம் இருக்காம், இதெல்லாம் உக்ரைனை போய் ரீச் ஆகும், அதை வச்சு தான் உக்ரைன் சண்டை போடுறாங்க. ஸோ இனிமேல் அது போகாது, எங்கே இருந்தாலும் அங்கேயே நிறுத்திடுவாங்க, உக்ரைனுக்கு போய் சேரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டார். 2வது வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் வித் உக்ரைன், அதையும் நான் ஸ்டாப் பண்ணுறேன், அதாவது பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க.
இது என்னன்னா, அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் அங்கே உக்ரைனில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க தான் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை வச்சு இப்போ ரஷ்யன்ஸ் இங்கே வராங்க, இவ்வளோ அசம்பிள் ஆகிறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் மொத்தமும் எங்கேருந்து வருதான்னா யூஎஸ் கிட்டேருந்து வருது. இது எப்பத்துலேருந்து கொடுக்குறாங்க? 2022 இந்த வார், உக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பித்த நாள்லேருந்தே யூஎஸ் தான் இந்த இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. யுக்ரைனால இத்தனை காலம் தாக்கு பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ். ஸோ அதையும் நிறுத்திட்டாருங்க டொனால்ட் ட்ரம்ப். இனிமேல் உக்ரைனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன காரணம்? ஒரு சைடு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டிரான்சிட்ல இருந்ததெல்லாம் கூட நிறுத்தியாச்சு. ரெண்டாவது மிக முக்கிய இது இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கிடைக்காது. ஸோ இவங்க பிளைண்டாக சண்டை போடணும். இனிமேல் ரஷ்யாவுக்கும் இது தெரியும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் போகாது அப்படின்னு. அப்போது ரஷ்யா இன்னும் அட்டாக்கை அதிகப்படுத்தலாம். இவங்க ரொம்பவே நிறைய இடங்களை இழக்க நேரிடும். யூரோப் என்ன பண்ணுறாங்க? யூரோப் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ட்ரம்ப்போடைய பேக் எண்ட் சப்போர்ட் வேணும்னு தான் இவங்க முடிவு பண்ணாங்க. யார்? பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான கீர் ஸ்டார்மர் தலைமையில் யூரோப் முடிவு பண்ணுச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப்பே இது பண்ண உடனே உக்ரைனுக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப்பு கிட்ட சரணடைந்தார். அதுதான் உண்மை நிலை. என்ன பண்ணார்னா பார்த்தீங்கன்னா போன வாரம் அப்படி கோவப்பட்டு பேசினவர் இப்போ ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பில் நாங்கள் அவர் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா பக்கத்தில் எழுதியிருக்காரு. இமீடியட்டாக சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறேன். சீஸ்ஃபயர் எப்படி? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வான்வெளி, அதாவது ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அதெல்லாம் நிறுத்திடலாம், ரெண்டு சைடும் நேவல் இதையும் நிறுத்திடலாம். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது பண்ணலாம். அமெரிக்காவுடைய ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பில் நம்ம இமீடியட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அந்த டீலு அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும். அதையும் நான் சைன் பண்ண ரெடி அப்படின்னு தெளிவாக தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஜெலன்ஸ்கி போட்டுட்டாரு. அது இல்லாமல் அமெரிக்கன் பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு லெட்டர் போட்டார். அதை வந்துட்டு நேற்று ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் பேசும்போது உக்ரைனில் இனிமேல் பீஸ் வரப்போகுது, இங்கே பாருங்க ஜெலன்ஸ்கி இந்த லெட்டர் கொடுத்துட்டாரு பாருங்க, இனிமேல் நல்லது தான், எங்கேயும் சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட சரணடைந்துள்ளார். சரி, ஜெலன்ஸ்கி ஏன் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் சரணடையணும்? யூரோப் சப்போர்ட் தான் இருந்துச்சு. இதற்கு காரணம் என்னன்னா யூரோப்போடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மோர் இமோஷனல் தானாங்க. ஏன்னா யூரோப்பே பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் அவங்க எதுவும் செலவே பண்ணுறது இல்லையா, ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளேயே நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கான். இட்டாலிலாம் தெளிவாக சொல்லிட்டாங்களாம், அதெல்லாம் எங்களாலலாம் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது, நாங்கள்லாம் ஆர்மிலாம் தரமாட்டோன்னு. மெயினாக யார் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க? ஒன்று ஃப்ரான்ஸு, இன்னொன்று யூகே. ஆனால் அவங்களும் யூஎஸ் அளவுக்குலாம் இவங்களால பண்ணவே முடியாதாங்க. ப்ளஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் வருதே அதெல்லாம் யூரோப்பிட்ட சுத்தமாக இல்லையா, மொத்தத்துக்கும் மொத்தம் யூஎஸ் தானா. அது இல்லாமல் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு யூஎஸோடைய இதில் தான் உக்ரைன் வார் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சூழலில் இவங்க என்னைக்கு இவங்க டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதற்கப்புறம் இவங்க எக்யூப்மெண்ட்ஸ் தயாரித்து அதற்கப்புறம் உக்ரைனுக்கு கொடுத்து அதுக்குள்ளேயும் ரஷ்யா மொத்த உக்ரைனையும் பிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வச்சுட்டு தான் கடைசியில் அவர் சரணடைந்துள்ளார். அது இல்லாமல் யூகேவும் ஃப்ரான்ஸும் ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க, யூஎஸோடைய சப்போர்ட்டோட தான் நாங்கள் பண்ண போகிறோன்னு. ஸோ யூஎஸோடைய சப்போர்ட் இல்லாமல் யூரோப்புக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த வாரை இவங்களால பெருசாலாம் உக்ரைனை டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த லாங் டேர்ம் இதுக்காக இவர் யோசிச்சிருக்காரு, வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ இமீடியட்டாக மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டும் கட் ஆயிடுச்சு, இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸும் கட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு தான் சரணடைந்துள்ளார். சரி, ரஷ்யா தான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணமா, விளாடிமிர் புட்டின் தான் ஒரு அக்ரஸரா. ஸோ இது மாதிரி தான் வெஸ்டர்ன் இங்கிலீஷ் மீடியா எப்பயுமே சொல்கிறாங்க. அதனால தான் உக்ரைனுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும், உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யா டவுட்டே கிடையாது, அவங்க அக்ரஸர். ஆனால் அந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது? 2014 இவர் என்ன பண்ணுறாரு, விளாடிமிர் புட்டின் வந்துட்டு கிரிமியாவை அனெக்ஸ் பண்ணுறாரு. கிரிமியா யாருடைய பார்ட்டாக இருந்துச்சு? அப்போது உக்ரைனுடைய பார்ட்டாக இருந்துச்சு. சரி, அப்போது கிரிமியாவை இவர் தானே பிடிக்கிறார், அப்போ இவர் மேலே தான் தப்பு, இவர் தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதற்கு முன்னாடி நம்ம போனோம்னா 1991 வரைக்கும் கிரிமியாவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், எல்லாமே பார்ட் ஆஃப் யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், யூஎஸ்எஸ்ஆர்.
1991ல் யுஎஸ்எஸ்ஆர் உடையுதுங்க. அப்போ கிரிமியா யார்கிட்ட இருந்துச்சு? கிரிமியா பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய ஒரு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவா இருந்துச்சு. அதற்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரஷ்யா கூட தான் இருந்துச்சு. ஆனா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 300 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி கிரிமியாவ இங்க அட்டாச் பண்றாங்க. சரி, கிரிமியன்ஸும் உக்ரைனியன்ஸும் ஒண்ணா? கிடையாது. 2 பேரும் வேற வேற எத்னிசிட்டிங்க. அப்போ 1991ல யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன் தனி நாடு வருதுங்க. கிரிமியாவும் இவங்க கூட போறாங்கன்னா, ஆனா கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க கிரிமியன்ஸ், நாங்க ஒரு தனி நாடு ஆகுறோம் அப்படின்னு அவங்க இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதை உக்ரைன் ஒத்துக்கல. நாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ பேச்சுவார்த்தையில சரின்ட்டு ஓரளவு போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க தனி, அவங்க தனி. ஒரு கட்டத்தில் 1994ல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரண்டம் வைக்கிறாங்க. எங்க கிரிமியால. அப்போ கிரிமியன்ஸ் வந்துட்டு இல்லை ஒன்று நம்ம தனி நாடாயிருவோம், இல்லைன்னா ரஷ்யா கூட போவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மக்கள் முடிவு பண்ணுறாங்க. உடனே 95ல் அப்போ உள்ள கிரிமியன் பிரசிடென்டான யூரி மெஷ்கோவ் அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இவரை பிளேனில் ஏற்றி மாஸ்கோவுக்கு அனுப்பிச்சிடுறாங்கங்க. யார் பண்ணுறது? உக்ரைன். அப்போது ரஷ்யா வந்துட்டு பெருசாக சப்போர்ட் பண்ணல. என்ன காரணம்? அவங்களுக்கே அங்கே இன்டர்னல் கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரஷ்யா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அந்த யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இவங்களும் உக்ரைனியன்ஸும் பார்த்தீங்கன்னா கிரிமியாவை ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்ச கதை தான். அதற்கப்புறம் ஏன் அப்போ 2014 இவர் வந்து பிடிக்கிறார் விளாடிமிர் புட்டின்? அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2007, 8ல் இருந்தே உக்ரைன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நேட்டோவோட போய் சேர போகிறோம், அதுக்கு அமெரிக்காவுடைய தூண்டுதல் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நேட்டோவோட சேர்ந்துட்டா, நேட்டோன்றது 1949ல இருந்து ஒரு புது ஆர்கனைசேஷன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அமெரிக்கா, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆருக்கு எதிராக இது பண்ணது தான் நேட்டோ. ஒரு கண்ட்ரி மேலே ஒரு அர்த்தர் அட்டாக் பண்ணா, இந்த நேட்டோ மெம்பர் கண்ட்ரீஸில் யாராவது அட்டாக் பண்ணால் மொத்த நேட்டோவும் சேர்ந்துருங்க. ஸோ இது பயங்கரமான ஸ்ட்ராங் யூனியன். அப்போது அமெரிக்கா உட்பட எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா? அப்போது உக்ரைன் நேட்டோவோட சேர்ந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு பிரச்சனை. ஸோ இந்த அங்கே வர பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குங்க. இந்த சூழலில் 2010ல் உக்ரைன் எலெக்ஷன் ப்ராப்பராக நடக்குது. அப்போல்லாம் டெமோக்ரஸி தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்பயும் டெமோக்ரஸி தான், அப்பயும் டெமோக்ரஸி. விக்டர்ன்றவர் உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆறாரு. 2010லேருந்து 2014 வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட். அப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஏதோ பிரச்சனை வருது. இது யாருனால பிரச்சனை வருது? காரணம் என்னன்னா அமெரிக்கா. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பத்தை கொண்டு வராங்க. எங்க? உக்ரைனில். ஏன்னா உக்ரைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவுக்கு க்ளோஸ். இந்த விக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரஷ்யன் பிரசிடென்ட். ஆனால் மக்கள் தானே அவரை எலெக்ட் பண்ணாங்க உக்ரைனில். அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, யூரோப்புக்கும் உக்ரைனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில். அதை ஒரு சைன் பண்ணலை. உடனடியாக புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சிக்கு பேக் அண்ட் சப்போர்ட் கொடுத்தது யாரு? அமெரிக்கா. விக்டரை ரிமூவ் பண்ணிடுறாங்கங்க. எப்போ நடக்குது இது? 2014ல். அப்புறம் விக்டர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த சூழலில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவிலேருந்து கிரிமியாவை பிடிக்கிறாரு. ஏன்? அதற்கு முன்னாடி ஒரு பீப்புள் எலெக்டட் பிரசிடென்ட் தானே விக்டரு. அவர் வந்துட்டு யூஎஸ்ஏ தானே இது பண்ணுறாங்க, யூஎஸ்ஏவுடைய தூண்டுதல் தானே மக்கள் புரட்சிலாம். அப்போது கிரிமியாவை நாங்கள் பிடிக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரிமியாவுடைய ஆரிஜினே வேற. அவங்க ஏற்கனவே ரஷ்யா கூட இருந்தவங்க ஒரு காலத்தில். ஸோ இதை கிரிமியாவில் பிடிக்கிறாரு. ஆனால் இந்த மக்கள் புரட்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூரோப்போட இன்னும் நிறைய ட்ரேட்லாம் போகணும் அப்படின்னு விக்டருக்கு எதிராக, அப்போ உள்ள பிரசிடென்ட்டுக்கு எதிராக. அப்போ மொத்த உக்ரைனும்லாம் புரட்சி செய்யவில்லையாம். உக்ரைனுடைய வெஸ்டர்ன் சைடில் தான் இந்த மாதிரி புரட்சி நடந்திருக்கு. உக்ரைனுடைய ஈஸ்டர்ன் சைடு டான்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோனட்ஸ், லுஹான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70% மேலே ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள். அவங்க 2001 சென்சஸே சொல்லுது 74% ஒரு இடத்துலையும் எது ரஷ்யன் ஸ்பீக்கிங். ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ உக்ரைன்லேயே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடும் சென்ட்ரல் சைடும் ப்ரோ யூரோப் ஸ்டாண்டு. ஆனால் ஈஸ்டர்ன் சைடு இந்த டான்பஸ் ஏரியா, அதாவது லுஹான்ஸ், டோனட்ஸ், இவங்கெல்லாம் மெஜாரிட்டி மோர் தென் 70% ரஷ்யன் ஸ்பீக்கிங் ஆச்சு. அவங்க வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலை, அதாவது இந்த ஊஸ்டட் பிரசிடென்ட் இருந்தார்ல விக்டர், அவருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்க.
அப்போ அவங்களுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்றது யாரு? ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுவரை 2014 இந்த பிரச்சனை வரைக்கும் இது மாதிரி ஒண்ணுமே இல்ல. இப்போ யுஎஸ்ஏ உடைய தூண்டுதல்னால தான் இங்க ஆரம்பிக்குது. அதுக்கு இந்த சைடு டான்பஸ் ஏரியா நேச்சுரலா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் விளாடிமிர் புட்டின் என்ன பண்றாருன்னா, ரஷ்யாவுடைய ஆர்ம்ஸ்லாம் இந்த இன்சர்ஜென்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கலாம் மோர் தென் 70% ரஷ்யன்ஸ் ஆச்சே அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்த இஷ்யூக்கு பிளேம் பண்ணணும். சரி, அப்புறம் எதுக்கு 2022ல திருப்பி ஒரு வார் ஆரம்பிக்கிறாரு புட்டின்? இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019ல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு மின்ஸ்க் அக்ரிமெண்ட்னு ஃபர்ஸ்ட் 2014-15ல சைன் பண்றாங்க. மின்ஸ்க் 1ன்னு அது ஃபெயிலியர் ஆயிருது. அடுத்தது மின்ஸ்க் 2. மின்ஸ்க்ன்றது பெலாரஸ்ல இருக்கிற ஒரு இடம். ஸோ அங்க ரஷ்யாவும் உக்ரைனும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த டான்பஸ் ஏரியா, லுஹான்ஸ்க், டானெட்ஸ்க், அங்க வந்துட்டு அவங்க ரிப்பப்ளிக் வேற டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாங்க சுதந்திரமான கண்ட்ரின்னு இந்த 2014-15லே. ஸோ அந்த ஏரியாவை 2 ஆர்மியும் விலகிருவோம், அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ண வச்சிருவோம், பீஸ்ஃபுல்லா சீஸ்ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் கிட்ட கேட்போம். அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனா உக்ரைனுக்கு கீழே இருக்கணும்னாலும் ஓகே, ஆனா அவங்கள இன்டர்வெயின் பண்ணக்கூடாது. இன்னொன்னு, உக்ரைன் வந்துட்டு நடுநிலைப்பாடு இருக்கணும், நேட்டோவோட சேரக்கூடாது. ஏன்னா 2 சைடுக்கும் நடுவில் இருக்கீங்க நீங்க. ஒன்று யூரோப், அங்க நேட்டோலாம் இருக்காங்க, நீங்க எங்களுடைய இது. ஸோ ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு எடுக்கணும். இதுதான் மின்ஸ்க் 2 அக்ரிமெண்ட். ஸோ 2019ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அக்ரிமெண்ட் அதை போட்டுட்டாங்க 2015லே. ஆனால் 2019, 20 என்னென்னமோ பேச்சுவார்த்தை நடக்குது. 2019ல் ஒரு வாட்டி புட்டினும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி கடைசியில் 2021ல் ஒரு கட்டத்தில் நேட்டோடைய மெம்பர்ஷிப்பை ஓப்பனாக ஆயிடுச்சு. இவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அப்போதைய பிரசிடென்டான ஜோ பைடன், தாராளமாக நாங்கள் சேர்த்துக்க ரெடிங்க உங்களை நேட்டோவில், ஆனால் உக்ரைனியன்ஸ் தானே அதை டிசைட் பண்ணணும்னு. பேசிக்கலாக என்ன, ஒரு ரெஃபரண்டம் நடத்து, நீ வந்துட்டு நேட்டோவில். அப்போ மக்கள் ரெஃபரண்டத்தில் என்ன சொல்லுவாங்க, நேட்டோவில் சேரலாம் அப்படின்னு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்ந்துட்டா இந்த இந்த ஏரியா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைனில் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். ஏன்னா மொத்த நேட்டோ கண்ட்ரிஸும் வந்துட்டு இதை அட்டாக் பண்ணலான்றதுக்காக தான் விளாடிமிர் புட்டின் வந்துட்டு 2022ல் உக்ரைனில் என்ட்ராராருங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆமாம் இவர் அக்ரஸர் தான் விளாடிமிர் புட்டின். அதே சமயத்தில் இவங்க இந்த ப்ரொவோகேஷன் எங்கேருந்து வருதுன்னா டெஃபினட்டாக வெஸ்டர்ன் சைட்லேருந்து வருது. சரி, ஜெலன்ஸ்கிக்கு ஏதாவது இது ரோல் இருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதில்? கண்டிப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 2019ல் ஒரு பிரசிடென்ட் ஆயிடுறாரு. மின்ஸ்க் 2 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸில் சந்திக்கிறாங்க, பாரிஸில். அப்போ இமானுவேல் மேக்ரான் தான் பிரசிடென்ட்டு. ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் ஜெலன்ஸ்கியும் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் அங்கே சந்திக்கிறாங்க. அப்போ அந்த மீட்டிங்லே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களாம், அதெல்லாம் இல்லைங்க, இந்த மின்ஸ்க் 2லாம் ஒத்து வராதுங்க, எங்களுக்கு சைன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. உடனடியாக புட்டின் சொன்னாராம், அதை முதலே சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோமே அப்படின்னு. அதற்கப்புறம் திருப்பி வேற இது மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு, ஆனால் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லையாங்க. 2021ல் நேட்டோவில் எப்படியாவது உக்ரைனை சேர்த்துடணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. இதில் என்ன தவறு, அவர் நாடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தானேன்னு யோசிக்கலாம். ஆனால் இது எல்லாமே ப்ரொவோகேஷன் தானே. ஏன்னா ஒரு காலத்தில் யூஎஸ்எஸ்ஆர் கீழே இருக்கிறாங்க, அங்கேயும் ஈஸ்டர்ன் சைடு இந்த டான்பஸ் ஏரியா மெஜாரிட்டி ரஷ்யன்ஸ் இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நான் நேட்டோ மெம்பர்ஷிப் போகிறேன்னு சொல்கிறது ஒரு தேவையில்லாத ப்ரொவோகேஷனுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2023ல் ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஒரு ஜெர்மன் நியூஸ் பேப்பருக்கு பேட்டி கொடுப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பார், அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹைப் மூடில் இருந்தார். ஏன்னா யூஎஸ் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, யூரோப் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனடியாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்கங்க, மின்ஸ்க் அக்ரிமெண்ட்லாம் நான் சைன் பண்ணுறதுக்கே இல்லைங்க, ஜஸ்ட்டு சும்மா ரஷ்யாவை ஏமாற்றி பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இருந்தேன். என்னுடைய டிப்ளமேட்டிக் டாக்டிக்கே என்னென்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி 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 போட்டு இது பண்ணுறது தான் அப்படின்னு இவரே தான் சொன்னாருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப பெருசாக நம்ம சாதிக்கிறோன்னு சொல்லி இந்த மொத்த பிரச்சனையும் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஜெலன்ஸ்கி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட ஓரளவு போயிட்டு தானே இருந்துச்சு, அமெரிக்கா தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் அந்த ஓவல் ஆஃபீஸில் பிரச்சனை வர்றதுக்கு போது கூட அமெரிக்கன் ஆர்ம்ஸ் தானே அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்போ தேவையில்லாமல் அந்த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட அப்போ தானே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது, இவர் தானே பேச்சுவார்த்தைக்குனே வராரு எல்லாம் தெரிஞ்சு.
அப்போ பிரஸ் முன்னாடி இவருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உள்ள அந்த 4 ரூமுக்குள்ள இவரு சண்டை போட்டிருக்கலாம் ட்ரம்ப்போடையும் ஜேடி வான்ஸ் கூடயும். ஆனா எல்லாரும் முன்னாடியும் இன்னும் நீங்க டிப்ளமசின்னு பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் டிப்ளமசி இருக்காது, ட்ரம்ப் பிரசிடென்டா இருந்தப்போ கூட இதெல்லாம் நடந்துச்சுட்டு பயங்கரமா ப்ரோவோக் பண்ணார். இன்னொன்னு ஒண்ணு நீங்க முக்கியமா கவனிச்சீங்கன்னா, அந்த ஜேடி வான்ஸும் ட்ரம்ப்பும் திருப்பி திருப்பி சொன்னது என்ன? நீங்க ரொம்ப தேங்க்லெஸ்ஸா இருக்கீங்க, நீங்க ரொம்ப தேங்க்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இது என்னன்னா, இவர் வந்து ரொம்ப என்டைட்டில்டா ஃபீல் பண்ணுவாராம். நீங்க தந்து தாங்க ஆவணும். அது என்ன நீங்க தராம நாங்க எப்படி சர்வை பண்ணணும்? அது வேற. இருந்தாலும் ஒரு சப்போர்ட் குடுக்குறாங்கன்னா, அதுவும் யுஎஸ் பிரசிடென்ட்ன்றவரு உலகமே ஒரு மதிக்கிற ஒரு முக்கியமான பொசிஷன்ங்க. அங்க போயிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்குது, ப்ரொவோக் பண்றது. இவருடைய அந்த டிப்ளமேட்டிக் ஆட்டிட்யூட், இவருடைய பேசிக் ஆட்டிட்யூடே பிரச்சனைன்னு தான் தோணுது. இன்னொன்னு இவர்கிட்ட மட்டும் இல்ல, ட்ரம்ப் கிட்ட மட்டும் பிரச்சனைன்னா நம்ம சொல்லலாம். ஆமா ட்ரம்ப் ரொம்ப அக்ரெசிவ்ங்கன்னு. ஆனா இதற்கு முன்னாடி இருந்தார்ல ஜோ பைடன், அவரோடையும் இதே வேர்ட யூஸ் பண்ணாராம். யாரு? ஜோ பைடன். இவர்ட்ட ஜெலன்ஸ்கி கிட்ட. ஏன் இவ்ளோ தேங்க்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு ஃபோனே வச்சுட்டாராம். எப்போ? இது 2022லயாம். இந்த வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜோ பைடன் வந்துட்டு காங்கிரஸ்ல இது பண்ணி $1 பில்லியன் என்னமோ இது பண்ணிட்டு சந்தோஷமா ஜெலன்ஸ்கிக்கு ஃபோன் பண்ணாராம். இந்த மாதிரி $1 பில்லியன் ரெடி ஆயிடுச்சுன்னு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடனடியா ஜெலன்ஸ்கி அவரை கட் பண்ணி, இல்லங்க ரைட் அந்த $1 பில்லியன் எல்லாமே எனக்கு இந்த சப்போர்ட் வேணும், இந்த சப்போர்ட் வேணும் ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னாராம். ஒரு கட்டத்துல ஜோ பைடனுக்கு பயங்கர எரிச்சல் வந்துருச்சாம். ஏங்க இவ்வளவு தேங்க்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சாருங்க. ஸோ இவருடைய பின்னாலே ஜேடி வேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஓவல் ஆஃபீஸில் சண்டை வந்ததுக்கு அப்புறம் சொன்னார். ஒரு ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பாரு, இதை பாருங்க அவர் ஏதோ என்டைட்டில்டாக ஃபீல் பண்ணுறாருங்க, இன்னமும் எல்லாத்தையும் அவருக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் பிரச்சனை. இதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே யூரோப்பையும் அமெரிக்காவும் பிரிக்க வைக்கிறது இவர் தான். இது இந்த ஓவல் ஆஃபீஸ் இஷ்யூ வரதுக்கு முன்னாடியே யூரோப்பில் ஒரு மீட்டிங் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்? அமெரிக்காவெல்லாம் இனிமேல் நம்பக்கூடாது, நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும், இப்போ சிச்சுவேஷன் மாறிடுச்சு அப்படின்லாம் ஜெலன்ஸ்கி சொன்னார். மெயினாக என்னென்னா மொத்த யூரோப்பும் சேர்ந்து அவங்க பட்ஜெட்லேருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் இவருடைய இன்டென்ஷன். சரி, அது சப்போர்ட் வாங்குறது அவர் நாட்டுக்காக வாங்குறதுல தவறு இல்லை. ஆனால் அந்த ஆட்டிடியூட் பாருங்களேன். இந்த அங்கே ஓவல் ஆஃபீஸில் பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் யூகேல வராரு. இவர் மீட்டிங் வந்து சந்தோஷம் ஆனவுடனே ஓ எல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க யூரோப்பியன்ஸு, நம்ம கிங் சார்ல்ஸையும் மீட் பண்ண வச்சுட்டாங்கன்னு உடனடியாக தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இது வந்துட்டு வெரி 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 ஃபார் அவேனா. ஸோ இது தேவையில்லாமல் திருப்பி ட்ரம்ப்பை ப்ரொவோக் பண்ணுறது. ஏன் அப்போ இவ்வளோ தூரம் பீஸே இனிமேல் வராதா அப்படின்னோடனே தான் அவ்வளோ ஃபார் அவேனா நான் எதுக்கு உங்களுக்கு அமெரிக்கா எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவர் ஆர்ம்ஸை நிறுத்துறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தூண்டுதல் ப்ரொவோகேஷன் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி சைட்லேருந்து நிறையவே வந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை அவர் நாட்டுக்காக தானே இவ்வளோ பண்ணுறாருன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்காக போராடின ஒரு ஆர்மி கமாண்டர் அவர் தான். போன வருஷம் வரைக்கும் 2022லேருந்து 24 வரைக்கும் அவர் தான் ஆர்மி கமாண்டருங்க. வெலரின்றவர் ஒரு பேர். அவர் இவரோட நிறைய பாப்புலர் ஆகிட்டாருன்றதுக்காக அவரை ரிமூவ் பண்ணவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2015லேருந்து 19 வரைக்கும் இவர் ஒரு நடிகனாக இருந்தாருங்க. ஒரு வெப் சீரிஸுங்க, சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரு. இந்த டீச்சர் வந்துட்டு கரப்ஷனுக்கு எதிராக ஸ்பீச் கொடுப்பாரு. அது பயங்கரமாக வைரல் ஆகிடும். கடைசியில் மக்கள் அவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுப்பாங்கங்க. இது எதில்? வெப் சீரிஸில். இந்த வெப் சீரிஸ் முடிகிறது 2015 ஆரம்பிச்சது, 19 முடியுதுங்க. முடிஞ்ச உடனே இவர் பிரசிடெண்ட்டாகவே நிற்கிறாரு, ஜெயிச்சிடுறாருங்க. அதே மாதிரி இவருக்கு எதிராக நின்ன கேண்டிடேட் என்ன சொன்னார்னா, அவரெல்லாம் பயங்கர மோசமான ஆளுங்க, ஆஃப் ஷோரில், அதாவது வெளிநாட்டிலலாம் நம்ம நாட்டு பணத்தை இவங்க ஆஃப் ஷோரில் சேர்த்து வச்சிருக்காங்க, பயங்கரமான கரப்ட் பீப்புள் அப்படின்லாம் சொன்னார். கரப்ஷனை எதிர்க்கிறேன், கரப்ஷனை ஒழிக்கிறேன் அப்படின்னு தான் இவர் வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாளில் பண்டோரா பேப்பர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த பண்டோரா பேப்பரில் தான் சச்சின் டெண்டுல்கர், அனில் அம்பானி, நீரா ரேடியா இவங்கெல்லாம் இந்தியன்ஸு. உலகம் ஃபுல்லாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு இவர் பேரும் வந்துச்சுங்க. இவர் எங்கெல்லாம் வச்சுருந்தாலும் பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலண்ட்ஸில், அதுக்கப்புறம் சைப்ரஸில், இங்கெல்லாம் ஆஃப் ஷோர் ஃபண்டு வச்சுருந்துருக்காரு. அவர் கொஸ்டின் கேட்டதுக்கப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை நான் வச்சேன், ஆனால் அதெல்லாம் என்ன காரணம்னா அப்போ அந்த விக்டர் இருந்தார்ல, அவர் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவர் எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக அங்கங்கே ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் வச்சேன்னு. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் அவர் நாட்டுக்காக போராடுறாருனாலும் அவர் அந்த 2015 ஆரம்பித்தார் இல்லைங்க ஒரு நாடகத்தை, வெப் சீரிஸு, அந்த நடிப்பை இன்று வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். தேவையில்லாமல் ஒயிட் ஹவுஸ் போகும்போது அந்த ட்ரெஸ் கோடையும் ஃபாலோ பண்ணாமல், ஸோ ஒரு ஆக்டராகவே தான் இன்னைக்கும் இருக்காருன்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ இல்லைன்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.